சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. வணங்குகிறேன் பிரதானியாரே. தாங்கள் என்னை அழைத்ததாக சொன்னார்கள். ஆம், நான் 2 நாட்களாக உறையூரைச் சேர்ந்த கிராமங்களில் அங்குள்ள பிரச்சனைகளை கண்டறிவதற்காக சென்று விட்டேன். இதற்கிடையில் ஏதேனும் முக்கியமான நிகழ்ச்சி நடைபெற்றதா என அறிந்து செல்ல நான் வந்தேன். பாண்டிய இளவரசர் இங்கு வந்து தங்கியிருக்கும் நேரத்தில் தாங்கள் இப்படி செய்யலாமா? நீங்கள் பாண்டிய இளவரசரை பற்றி சரியாக தெரியாததால் இப்படி பேசுகிறீர்கள். அவர் தனிமையில் இருந்து கவிதை இயற்ற வேண்டும் என்பதற்காகவே இங்கு வந்தார். நான் உடனிருந்து உரையாடுவது கூட அவரது இலக்கிய பணிக்கு தடையாகத்தான் இருந்திருக்கும். அப்படியானால் தாங்கள் செய்வது மிகவும் சரி. வேற ஏதேனும் முக்கியமான செய்திகள் உண்டா? அதை ஏன் கேட்கிறீர்கள்? அவ்வப்போது வந்து கேட்பது போல் நேற்றைய தினமும் மனோரஞ்சிதத்தின் தாயாரும் அவருடைய தாய்மாமனும் வந்து தன் மகளை பற்றிய செய்தி ஏதேனும் உண்டா என கேட்டார்கள். தாங்கள் என்ன சொன்னீர்கள்? நான் என்ன சொல்ல முடியும்? வழக்கம் போல் எந்த செய்தியும் வரவில்லை என்றுதான் சொல்லி அனுப்பினேன். அவர்கள் இருவரும் கண்ணீர் மல்க திரும்பிச் சென்றார்கள். என்ன செய்வது? பூம்புகார் அரண்மனையில் தனது மகள் ஒரு முக்கிய பணிக்காக நியமிக்கப்பட்டாள் என்று தெரிந்தவுடன் மனோரஞ்சிதத்தின் தாயார் சித்ராங்கி எவ்வளவு அகந்தியோடு நடந்து கொண்டாள். அது மட்டுமில்லாமல் அலட்சியம் செய்தாளே. ஆனால் இப்பொழுது என்ன ஆயிற்று பார்த்தீர்களா? அதை பற்றி இப்பொழுது ஏன் நினைக்கிறீர்கள்? மகளை பறிகொடுத்து விட்டு கலங்கி நிற்கும் தாயல்லவா அவள். அது சரி, இளவரசர் எப்படி இருக்கிறார்? தாங்கள் அவ்வப்போது சென்று பார்த்துக் கொண்டீர்கள் அல்லவா? அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் எதையும் எதிர்பார்க்கவும் இல்லை. நாங்கள் சொன்னதைப் போல் அவர் எப்பொழுதும் எழுதுவதிலும் படிப்பதிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அப்படியானால் சரி, நான் சென்று ஒரு முறை பார்த்து விட்டு வருகிறேன். பிரதானியாருக்கும் கோட்டை தலைவருக்கும் என் பணிவான வணக்கம். வீரனே, என்ன செய்தி? அது பூம்புகாரில் இருந்து பாண்டிய இளவரசரின் பாதுகாப்பிற்காக தளபதியார் பார்த்திபன் அனுப்பிய வீரர்கள் நமது அரண்மனைக்கு வந்துவிட்டார்கள் பிரதானியாரே. அவர்கள் தங்களை காண விரும்புகிறார்கள். வரச் சொல். உத்தரவு. பிரதானியாரே, என்ன இது? தளபதியார் ஏன் இப்படி செய்கிறார்? என்ன செய்து விட்டார்? உறையூரில் வீரர்கள் இல்லையா என்ன? இங்குள்ள வீரர்கள் பாண்டிய இளவரசரை பார்த்துக் கொள்ள மாட்டார்களா? இதற்காக ஏன் பூம்புகாரில் இருந்து வீரர்களை வரவழைக்க வேண்டும்? தாங்கள் சங்கடப்பட்டு சொல்லும் அளவிற்கு இங்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பாண்டிய இளவரசர் சேர நாட்டுக்கு போக இருக்கிறார். அங்கு அவருக்கு துணையாக இருப்பதற்காகத்தான் இந்த வீரர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அப்படியானால் தளபதியார் செய்வதும் சரிதான். வணக்கம் பிரதானியாரே. வணக்கம் கோட்டை தலைவரே. வா வீரனே, உன் பெயர்? எனது பெயர் மருதன். உன்னுடன் இன்னும் எத்தனை வீரர்கள் வந்திருக்கிறார்கள்? 3 வீரர்கள் பிரதானியாரே. என்னுடன் சேர்த்து நாங்கள் 4 பேர். பூம்புகாரிலிருந்து எப்பொழுது புறப்பட்டீர்கள்? நேற்று இரவு மாமன்னரின் ஆணை பெற்று தளபதியார் வந்து அனுமதி அளித்தவுடன் நாங்கள் புறப்பட்டோம். ஓ, அப்படியானால் வெகு விரைவாக பயணம் செய்து வந்திருக்கிறீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆம் பிரதானியாரே. இளவரசர் எங்களுக்காக தான் காத்திருக்கிறார் என்பது தெரியும். நாங்கள் இங்கு வந்தவுடனே அவர் புறப்பட வேண்டியதுதான் என்பதும் எங்களுக்கு தெரியும். அதனால்தான் வெகு வேகமாக நாங்கள் வந்து சேர்ந்தோம். உங்கள் பொறுப்புணர்ச்சியை பாராட்டுகிறேன். இருந்தாலும் தளபதியார் அனுப்பிய வீரர்கள் நீங்கள்தான் என்பதற்கு என்ன ஆதாரம்? ஓ, அரச முத்திரை இடப்பட்ட மாமன்னரின் மடல். வீரனே, இதை நீ முன்பே காண்பித்திருந்தால் நான் இத்தனை கேள்விகள் கேட்க வேண்டிய அவசியமில்லையே. அவசரப்பட்டு மாமன்னரின் மடலை தருவது முறைதானா என்று தயங்கினேன். ஒரு பொறுப்புள்ள வீரன் இப்படித்தான் இருக்க வேண்டும். யாரெங்கே? கூறுங்கள் பிரதானியாரே. நீ இவரையும் இவரோடு வந்தவர்களையும் அழைத்துச் சென்று நம் விருந்தினர் விடுதியில் தங்கவை. வீரனே, நீ சென்று ஓய்வெடுத்துக்கொள். சிறிது நேரம் கழித்து இளவரசரிடம் நானே உன்னை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அதன் பிறகு எப்பொழுது புறப்பட வேண்டும் என்பதை அவரே தீர்மானிக்கட்டும். தங்கள் ஆணைப்படியே செய்கிறேன்.
என்ன மங்கம்மா, இவ்வளவு மகிழ்ச்சியாக இனிப்பு சாப்பிடுகிறாய்? இன்று ஏதாவது விசேஷ நாளா? ஒருவேளை உன்னுடைய பிறந்த நாளா? இல்லையே, உன்னுடைய பிறந்த நாள் எப்பொழுது என்று எனக்கு தெரியுமே. அதற்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கிறதே. ஒருவேளை கதிர்காமனுக்கு பிறந்த நாளா? அதுவும் இல்லை. பூங்கோதைக்கு அதுவும் இல்லை. அதையெல்லாம் என் மன ஏட்டில் எழுதி வைத்திருக்கிறேனே. நானே அவர்களை அழைத்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி கொண்டாடுவேனே. ஓ, இப்பொழுதுதான் புரிகிறது. சோழ நாட்டின் வரலாற்றில் ஒரு சிறப்புமிக்க நிகழ்ச்சி நடந்த விசேஷ நாள், அப்படித்தானே? இல்லையே, அப்படி இருந்தால் அதற்காக நீ இனிப்பு சாப்பிட மாட்டாயே. சோழ நாட்டில் ஏதேனும் பெரிய பாதிப்பு நேர்ந்து அதற்காக துக்கப்பட வேண்டியதாக இருந்தால்தானே நீ மகிழ்ச்சி அடைவாய். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒருபோதும் ஏற்படாதே. அதற்காக நீ இனிப்பு சாப்பிட முடியாதே. வேறு என்னதான் காரணம்? எதற்காக நீ இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாய்? அப்படி என்னதான் இன்று விசேஷமான நாள்? இந்த மங்கம்மாவிற்கு இனி எல்லா நாட்களுமே விசேஷமான நாட்கள்தான். இனிமேல் வரப்போகிற ஒவ்வொரு நாட்களுமே மகிழ்ச்சியான நாட்கள்தான். அடடடடா, என் மனைவி எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்தால் எனக்கும் அது மகிழ்ச்சிதான். நிச்சயம் நீ ஏதோ சாதித்திருக்க வேண்டும். அதனால்தான் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாய். என்ன, நான் சொல்வது சரிதானே? அப்படி ஒப்புக்கொள்ளுங்கள். இந்த மங்கம்மாவின் செல்வாக்கு குறைந்து விட்டது. இனி அவளால் ஏதும் செய்ய முடியாது என்றெல்லாம் சிலர் நினைத்தார்களே. நான் உங்களை சொல்லவில்லை. அப்படி நினைத்தவர்களை பற்றித்தான் நான் சொல்கிறேன். இனி அவர்களுக்கெல்லாம் என்னுடைய சாதனை வெளியே தெரியும் போது திகைத்து போவார்கள். இந்த மங்கம்மாவின் கைதான் எப்பொழுதுமே ஓங்கி இருக்கும் என்பதை புரிந்து கொள்வார்கள். அதில் என்ன சந்தேகம்? நீ மற்றவர்களிடமிருந்து மிகவும் மாறுபட்டவள்தான். எதையும் சாதிக்கும் ஆற்றல் படைத்தவள்தான். இல்லாவிட்டால் நீ இந்த அளவிற்கு மகிழ்ச்சியோடு இருப்பாயா? ஆமாம், அப்படி என்னதான் சாதித்தாய்? அதை சொல். அதை எதற்கு நான் உங்களிடம் சொல்ல வேண்டும்? கட்டிய கணவனிடம் உனக்கு நம்பிக்கை இல்லையா? என் பேச்சை கேட்காமல் தன் பாதையில் செல்பவரிடம் நான் ஏன் சொல்ல வேண்டும்? இரு பாதையும் ஒரு பாதையாக இருக்க வேண்டுமென்றால் நீ என் பாதைக்கு வந்துவிடு. அது ஒருபோதும் நடக்காது என் கணவரே. தன் தகுதியையும் பெருமையையும் மறந்து பொருத்தமற்ற பாதையில் சென்றாலும் நான் அப்படி போக மாட்டேன். என் மகனே எனக்கு எதிராக மாறினாலும் நான் விடமாட்டேன். இன்று என்னை ஏளனமாக நினைக்கும் நீங்கள் அன்று நான் சாதித்து காட்டிய பிறகு, மங்கம்மா, நீ சொன்னதெல்லாம் சரிதான், உன் பேச்சை நான் கேட்காமல் போனதுதான் தவறு என்று, இனி உன் விருப்பப்படியே செய்கிறேன் என்று மறுபடியும் நீங்கள் என் பாதைக்கு வரத்தான் போகிறீர்கள். வேண்டாம் மங்கம்மா, இப்படியெல்லாம் யோசிப்பதை விடு. இதுவரை செய்ததெல்லாம் போதும். இத்தோடு நிறுத்திக்கொள். இப்படியே சென்று எங்காவது மோதிக்கொண்டு விழுவதை விட இப்போதாவது மீண்டு வருவது நல்லது. அதனால் உன்னை நீ மாற்றிக்கொள். இல்லாவிட்டால் பாறையில் மோதிய படகு போல் சிதறி விடுவாய். அப்போது நீ மட்டுமல்ல, உன்னை காதலித்து கைப்பிடித்த பாவத்திற்காக நானும், உன் வயிற்றில் பிறந்த பாவத்திற்காக நம் பிள்ளைகளும் வேதனைப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். கரிகாலரை பகைத்துக் கொண்டு ஒரு நாளும் உன்னால் எதுவும் செய்ய முடியாது. செய்து காட்டுகிறேன் பாருங்கள். இன்னும் சில நாட்களில் என் நிலை இப்படி ஆகிவிட்டதே என்று அந்த கரிகாலர் புலம்பி தவிக்கும்படி செய்கிறேன் பாருங்கள். மங்கம்மா, யாருக்கு என்ன தீங்கு செய்திருக்கிறாய்? உண்மையை சொல்லிவிடு. அடுத்தவருக்கு விரித்த வலையில் நீயே அகப்பட்டுக் கொள்ள நேரும் என்பதை மறந்து விடாதே. யார் எதில் அகப்பட்டுக் கொள்வார்கள் என்று அப்பொழுது பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் நீங்கள் என்னிடம் நயமாக பேசியோ பயமுறுத்தி பேசியோ எதையும் தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்காதீர்கள். இந்த மங்கம்மா போடும் மர்ம முடிச்சுக்கள் கண்ணுக்கே தெரியாது. அதை அவிழ்ப்பதென்பது அந்த கரிகாலராலேயே முடியாத செயல் என்றால் உங்களால் என்ன செய்துவிட முடியும்? அப்படியானால் அதை நீ சொல்ல மாட்டாய். எதையும் சொல்ல மாட்டேன். வேண்டுமானால் என்னிடம் இவ்வளவு நேரம் பேசிய களைப்பு தீர
இந்த இனிப்பை சாப்பிடுங்கள். தேவையில்லை. வேண்டாம் என்றால் விடுங்கள், நான் சாப்பிடுகிறேன். இந்த இனிப்பு வெகு விரைவில் உங்களுக்கெல்லாம் கசப்பாக மாறப்போகிறது. அப்பொழுது அதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். வளங்கெழு சிறப்பின் உலகம் புரையை செங்குணக்கு ஒழுகும் கலுழி மலர்நிறை காவிரி என்றியும் பூவிரி புனலொரு மூன்றுடன் கூடிய கடல் அணையே. ஆஹா, அற்புதம், அற்புதம், அற்புதம். வாருங்கள் பிரதானியாரே. மன்னிக்க வேண்டும் இளவரசே, தாங்கள் தனிமையில் தண்டமிழ் கவிதையை வரைந்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நேரத்தில் தன்னை அறியாமல் குறுக்கிட்டு விட்டேன். தாங்களின் கவிதையில் ஈடுபாடு கொண்டு ரசித்ததால் தானே தன்னை மறந்து அப்படி சொன்னீர்கள். அது எனக்கு கிடைத்த பாராட்டு தானே. தாங்களின் கவிதையின் சொற்சுவையை ரசித்தீர்களா? இல்லை, அதற்குள் இருந்த பொருட்சுவையையும் ரசித்தீர்களா? தங்கள் கவிதையின் சொற்சுவையையும் அதன் பொருட்சுவையையும் உணர்ந்துதான் அவ்விதம் சொன்னேன் இளவரசே. சோழ நாட்டிற்கு வளத்தை தரும் வகையில் பாய்ந்து வரும் காவிரி மட்டுமின்றி உன்னீர் என்று சொல்லப்படும் கடலையும் உடைய மன்னர் தாமும் கடல் போன்ற பரந்த உள்ளம் படைத்தவர் என்பதை உள்ளுரை பொருளாக வைத்து பாடியிருக்கிறீர்களே, அதை எப்படி போற்றாமல் இருக்க முடியும்? அப்பப்பா, சோழ நாட்டில் வாழும் ஒவ்வொருவரும் இலக்கிய புலமை பெற்றவர்களாக விளங்குகிறீர்களே. இது எனக்கு வியப்பாக இருக்கிறது. ஆனால் பாண்டிய நாட்டைச் சேர்ந்த தாங்கள் சோழ மன்னரை பற்றி இவ்வளவு அற்புதமாக பாடியிருக்கிறீர்களே, இதைவிட வியப்பான விஷயம் வேறென்ன இருக்க முடியும்? இளவரசே, நான் ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல வந்துவிட்டு தங்கள் கவிதையை கேட்ட மகிழ்ச்சியில் அதை சொல்ல தவறிவிட்டேன். அப்படியா? முதலில் அதை சொல்லுங்கள். பூம்புகாரிலிருந்து தங்கள் பாதுகாப்பிற்காக அனுப்பப்பட்ட வீரர்கள் இங்கு வந்துவிட்டார்கள். அவர்கள் தலைவரை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே வரச் சொல்லியிருந்தேன். அவனும் வந்திருக்கிறான். பார்த்திபன் தேர்ந்தெடுத்து அனுப்பிய வீரர்கள் என்பதால் நான் அவர்களை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இருப்பினும் தங்களின் மகிழ்ச்சிக்காக பார்த்து பேசுகிறேன். அழையுங்கள். மருதன், வா. பாண்டிய இளவரசருக்கு என் பணிவான வணக்கம். உன் பெயர் மருதனா? ஆம் இளவரசே. உன்னோடு வந்த மற்ற வீரர்கள் எங்கே? பிரதானியார் விருந்தினர் விடுதியில் அவர்களை தங்க வைத்திருக்கிறார். பயணத்தின் போது இடையில் ஒரு கணம் கூட எங்கும் நிற்காமல் வந்ததால் அவர்கள் சற்று ஓய்வெடுக்கிறார்கள். தாங்கள் விரும்பினால் அவர்களை உடனே அழைத்து வருகிறேன். வேண்டாம் வேண்டாம், அதற்கு இப்போது எந்த அவசியமும் இல்லை. மன்னர் ஏதேனும் சொல்லி அனுப்பினாரா? ஆம் இளவரசே, தாங்கள் சேர நாட்டிற்கு உரிய நேரத்தில் சென்று வருவதற்கு நாளை காலையில் புறப்பட்டால்தான் பரபரப்பில்லாமல் போக முடியும் என்றார். அப்படியே செய்வோம். இன்று நன்றாக உறங்கி ஓய்வெடுத்துக் கொண்டால் நாளை பிரயாணம் செய்வதில் எந்த பிரச்சனையும் இருக்காதல்லவா? இப்பொழுதே புறப்பட வேண்டும் என்று ஆணையிட்டாலும் நாங்கள் அதற்கு தயாராக இருக்கிறோம் இளவரசே. எங்கள் மாமன்னரின் மருமகனாருடன் பாண்டிய பேரரசின் மைந்தருடன் பயணம் செய்கிறோம் என்பது எங்களுக்கு கிடைத்த அரிய வாய்ப்பல்லவா? வணக்கம் இளவரசே. சோழ நாட்டின் தளபதியார் பார்த்திபன் வந்திருக்கிறார். அவரை இங்கு அழைத்து வா. பார்த்தீர்களா பிரதானியாரே, இதுதான் பார்த்திபனின் தனிச்சிறப்பு. வீரர்களை முன்னால் அனுப்பிவிட்டு அவர்கள் என்னோடு வந்து சேர்ந்து விட்டார்களா என்று பார்க்க பின்னாலேயே தானும் வந்து விட்டார். இளவரசே, நான் என்ன? என்னோடு வந்த வீரர்கள் பயணக்களைப்பால் உறங்கியிருப்பதால் தளபதியார் கோபம் கொள்வார். இதுதான் நீங்கள் காவல் காக்கும் லட்சணமா என்று அவர்களிடம் சீறுவார். நான் உடனே சென்று என்னோடு வந்த வீரர்களுக்கு தளபதியார் வருகையை சொல்ல வேண்டும். அப்பப்பா, பார்த்திபன் உங்களிடமெல்லாம் எவ்வளவு கண்டிப்பாக நடந்து கொள்கிறார் என்று உன் பதட்டத்திலேயே தெரிகிறது. நீ போ, நான் தான் உங்களை ஓய்வெடுக்கச் சொன்னேன் என்று சொல்லிவிடுகிறேன். நன்றி இளவரசே.
வணங்குகிறேன் இளவரசே. வா பார்த்திபா. வணங்குகிறேன் பிரதானி. வாருங்கள். என்ன பார்க்கிறாய்? நான் அனுப்பிய வீரர்கள் இன்னும் தங்களை வந்து சந்திக்கவில்லையா? இவ்வளவு நேரம் என்னை பார்க்காமல் இருப்பார்களா? அவர்கள் இங்கு வந்த மறுகணமே பிரதானியார் அவர்களை அழைத்து வந்து என்னிடம் அறிமுகம் செய்து விட்டார். அவர்களின் தலைவனான மருதன் மிகவும் பொறுப்புணர்ச்சியோடு உரையாடினான். அவர்கள் மிகவும் களைத்திருந்ததால் நான் தான் அவர்களை ஓய்வெடுத்துக் கொள்ளும்படி அனுப்பி வைத்தேன். இன்று நன்றாக உறங்கி எழுந்தால்தானே நாளை என்னோடு புத்துணர்ச்சியோடு புறப்பட முடியும். தாங்கள் சொன்னால் சரிதான். இனி அவர்கள் தங்கள் வழிகாட்டுதலின்படி நடக்க வேண்டியவர்கள். நீ ஏன் இவ்வளவு அவசரமாக வந்திருக்கிறாய் பார்த்திபா? வருவதென்றால் அவர்களுடன் இணைந்தே வந்திருக்கலாமே. நான் இங்கு வருவதென்று முதலில் தீர்மானிக்கவில்லை. வீரர்கள் சென்ற சிறிது நேரத்திற்கு பின்னர் தான் மன்னர் என்னை அழைத்து உறையூரில் சில பணிகளை பார்த்து கொண்டு உடனிருந்து உங்களை வழி அனுப்பிவிட்டு வரச் சொன்னார். அப்போது கூட நீயும் உடன் செல் என்று சொல்ல மாட்டாரா என்ற ஒரு ஆசை. ஆனால் அவர் அதற்கு இடம் தரவில்லை. ஏன் தளபதியாரே? அதை நானே சொல்கிறேன். சேர மன்னர் இங்கு வந்திருந்த போது அவர் பார்த்திபனோடு முரண்பட்டு தவறாக நினைக்கும் ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது. நான் ஒரு நல்லெண்ண தூதுவனாக செல்லும் போது பார்த்திபன் வந்தால் சேர மன்னர் மனம் குழப்பமடையாதா? அதற்காகத்தான் மாமன்னர் அதை மறுக்கிறார். ஓ, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா இளவரசி? அதனால்தான் நீங்கள் என்னை அழைக்கவில்லையா? சோழ மாமன்னரின் ஆணையை அவரது மருமகன் என்பதால் நான் கூட மீறி நடக்க முடியாது பார்த்திபா. தாங்கள் இங்கு? உன்னை பார்க்கத்தான் வந்தேன் முத்துநகை. வாருங்கள். ஆ. வாருங்கள் வாருங்கள். தாங்கள் இங்கு வந்தது எனக்கு மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. ஆனால் கட்டாரி முனையில் தங்களை வரவேற்க நேர்ந்ததுதான் சிறிது சங்கடமாக இருக்கிறது. ஏன் அப்படி நினைக்கிறாய் முத்துநகை? வீரர்களுக்கு வாழ்முனையில் வரவேற்பு தருவது தமிழ் மரபுதானே. நீ கட்டாரி வீசத் தொடங்கிய போதே நான் வந்து விட்டேன். நீ வாழ் வீசும் வேகம் கண்டு வியந்து போனேன். வீராங்கனை என்று உன்னை புகழ்வது எவ்வளவு பொருத்தம் என்பதையும் தெரிந்து கொண்டேன். அடேங்கப்பா, மாவீரரான அழுந்தூர் வேளாரே என்னை இப்படி புகழ்வதை கேட்கும் பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. வேண்டாம் முத்துநகை, வேண்டாம். என்னை அந்த பெயரால் அழைக்க வேண்டாம் என்றுதான் என்னை அறிந்தவர்கள் ஒவ்வொருவரிடமும் நான் கூறி வருகிறேன். இதற்கு மேல் தாங்கள் இதை பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம். தாங்கள் எந்த அளவிற்கு மாறியிருக்கிறீர்கள் என்பதற்கு இதுவே ஆதாரம். தாங்கள் அழுந்தூர் வேளார் என்று அந்த பெயரை சொல்லிக் கொள்வதில் பெருமிதம் கொண்டிருந்த அந்த நாட்கள் இப்பொழுதும் என் மனக்கண்ணில் வந்து வந்து போய்கொண்டிருக்கிறது. இருங்கோவேளிடம் தங்களுக்கு இருந்த அதீத ஈடுபாடு காரணமாகத்தானே நான் அவரை மணக்கக்கூடாது என்று கடுமையாக வாதாடினீர்கள். அந்த நட்பின் காரணமாகத்தானே என்னையே கொன்றுவிடத் துடித்தீர்கள். இப்போது எதற்காக அதை சொல்லிக் கொண்டிருக்கிறாய் முத்துநகை? அப்பொழுதிருந்த சூழ்நிலையில் நான் அப்படி செய்ய நேர்ந்தது. ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்ல முடியும். என்ன? என்னை இந்த அளவிற்கு மாற்றிய பெருமை உன்னுடையதுதான். அப்படி சொல்ல முடியாது. தங்கள் மனமாற்றத்திற்கு உண்மையான காரணம் தாமரைதான்.